உலகத்தில் ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் சிறப்பானவை. ஆனால் ஒரு கோவிலில் இருக்கும் இறைவனின் சிலை கல்லால் செய்யப்பட்டதல்ல, மரத்தால் செய்யப்படுகிறது. அதுவும் சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த சிலையே மாற்றப்படுகிறது. அதுவும் சாதாரணமாக அல்ல, மிகவும் இரகசியமான ஒரு மரபின்படி புதிய சிலைகள் உருவாக்கப்பட்டு பழைய சிலைகளிலிருந்து ஒரு புனித அம்சம் புதிய சிலைகளுக்கு மாற்றப்படுவதாக நம்பப்படுகிறது. மேலும் இந்த கோவிலின் கோபுரத்தில் பறக்கும் கொடி, கோவில் சமையல் மரபு, சுதர்சன சக்கரத்தின் அமைப்பு, கோவிலுக்குள் இருக்கும் இரகசியமான வழிபாடு முறைகள், இவை அனைத்தும் சேர்ந்து இந்தியாவின் மிகவும் மர்மமான கோவில்களில் ஒன்றாக இந்த தலத்தை மாற்றியிருக்கின்றன. அந்த கோவில்தான் பூரி ஜெகந்நாதர் கோவில். என்று நாம் பார்க்க போவது இந்த பிரம்மாண்டமான கோவிலின் முழு வரலாறு, புராண கதை, ஜெகந்நாதரின் தோற்றம், நவகலேபர மரபு, கோவில் கட்டிட ரகசியங்கள் மற்றும் உலக புகழ் பெற்ற ரத யாத்திரை ஆகிய அனைத்தையும் பற்றித்தான். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். கொஞ்சம் வரலாற்றுக்குள் பயணம் செய்வோம். ஜெகந்நாதர் கோவில் எங்கே இருக்கிறது? ஜெகந்நாதர் கோவில் ஒடிஷா மாநிலத்தில் உள்ள பூரி நகரில் அமைந்துள்ளது. பூரி இந்தியாவின் மிக முக்கியமான புனித யாத்திரை தலங்களில் ஒன்றாகும். ஜெகந்நாதர் பலரால் விஷ்ணுவின் ஒரு வடிவமாகவும் கிருஷ்ணருடன் தொடர்புடைய தெய்வமாகவும் வழிபடப்படுகிறார். இங்கு முக்கியமாக 3 தெய்வங்கள் அருள்பாலிக்கின்றனர்: ஜெகந்நாதர், பலபத்ரர், சுபத்ரா தேவி. அவர்களுடன் சுதர்சனரும் முக்கியமாக வழிபடப்படுகிறார். ஜெகந்நாதரின் தோற்றம், புராண மர்மம். ஜெகந்நாதர் கோவிலின் வரலாற்றில் மிகவும் சுவாரஸ்யமான பகுதி அவருடைய மூல வடிவம் பற்றிய புராண கதை. ஒரு காலத்தில் நீலமாதவர் என்ற பெயரில் ஒரு தெய்வ வடிவம் இரகசியமாக வழிபடப்பட்டதாக புராண மரபுகள் கூறுகின்றன. அந்த தெய்வத்தை பற்றி அறிந்த மன்னர் இந்திரத்யும்னன் நீலமாதவரை தரிசிக்க விரும்பினார். ஆனால் அந்த வழிபாடு மிகவும் இரகசியமாக இருந்ததாக கூறப்படுகிறது. நீலமாதவரின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க மன்னர் முயற்சி செய்தார். இறுதியில் அந்த தெய்வ வடிவம் மறைந்துவிட்டதாகவும் அதன் பின்னர் ஜெகந்நாதர் வடிவம் உருவானதாகவும் புராண கதை கூறுகிறது. இங்குதான் ஒரு மிகப்பெரிய மர்மம் தொடங்குகிறது. ஏன் ஜெகந்நாதர் சிலை மரத்தால் ஆனது? இந்த கேள்விக்கு விடை தேடினால் உலகின் மிக பிரபலமான கோவில்களில் பெரும்பாலான மூலவர் சிலைகள் கல் அல்லது உலோகத்தால் செய்யப்பட்டவை. ஆனால் பூரி ஜெகந்நாதர் மரத்தால் செய்யப்பட்ட திருமேனி. அதுவும் அந்த மரம் சாதாரண மரமாக இருக்கக்கூடாது. புதிய திருமேனிகள் உருவாக்கப்படும் காலத்தில் குறிப்பிட்ட மரபுகளின் அடிப்படையில் புனிதமான மரங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இந்த மரபே நவகலேபரம் என்று அழைக்கப்படுகிறது. நவகலேபரம் பழைய உடல், புதிய உடல். நவகலேபரம் என்றால் புதிய உடலை பெறுதல் என்று பொருள். குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஜெகந்நாதர், பலபத்ரர், சுபத்ரா மற்றும் சுதர்சனரின் மரத்திருமேனிகள் மாற்றப்படுகின்றன. ஆனால் இங்கு ஒரு முக்கியமான நம்பிக்கை இருக்கிறது. பழைய திருமேனியில் இருக்கும் ஒரு புனிதமான அம்சம் இரகசியமான முறையில் புதிய திருமேனிக்கு மாற்றப்படுகிறது என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அந்த நிகழ்வு மிகவும் இரகசியமாக நடத்தப்படுகிறது. இதனால் நவகலேபரம் ஜெகந்நாதர் கோவிலின் மிகப்பெரிய மர்ம மரபுகளில் ஒன்றாக உள்ளது. ஜெகந்நாதரின் கண்கள் ஏன் இவ்வளவு பெரியவை? ஜெகந்நாதரின் உருவத்தை பார்த்தால் முதலில் நம்முடைய கவனத்தை ஈர்ப்பது அவருடைய பெரிய வட்டமான கண்கள்தான். அந்த கண்களுக்கு முடிவே இல்லை போல தோன்றும். பக்தர்களின் நம்பிக்கையில் ஜெகந்நாதர் தனது பக்தர்கள் அனைவரையும் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதன் அடையாளமாக அந்த கண்கள் கருதப்படுகின்றன. அவர் ஒரு குறிப்பிட்ட திசையில் மட்டும் பார்ப்பதில்லை, அனைவரையும் பார்ப்பவர். அதனால்தான் ஜெகந்நாதர் என்ற பெயருக்கு உலகத்தின் நாதன் என்ற ஆழமான பொருள் கொடுக்கப்படுகிறது. கோவில் கட்டப்பட்ட வரலாறு. இன்றுள்ள ஜெகந்நாதர் கோவிலின் முக்கிய கட்டுமானம் கிழக்கு கங்கா வம்சத்தை சேர்ந்த மன்னர் ஆனந்தவர்மன் சோழகங்க தேவனின் காலத்துடன் தொடர்புபடுத்தப்படுகிறது.
பின்னர் பல மன்னர்களின் காலங்களில் கோவில் விரிவாக்கப்பட்டு திருப்பணிகள் செய்யப்பட்டன. பல நூற்றாண்டுகளாக இந்த கோவில் ஒடிஷாவின் ஆன்மீக மற்றும் கலாச்சார அடையாளமாக விளங்கி வருகிறது. கோவில் கொடியின் மர்மம். இப்போது வருவோம் ஜெகந்நாதர் கோவிலின் பிரபலமான மர்மங்களில் ஒன்றிற்கு. கோவில் உச்சியில் இருக்கும் நீலசக்கரத்தின் மீது ஒரு கொடி பறக்கிறது. அந்த கொடியை மாற்றுவதற்கான ஒரு தனித்துவமான மரபு உள்ளது. கோவிலின் உயரமான சிகரத்திற்கு ஒரு நபர் ஏறிச் சென்று கொடியை மாற்றும் காட்சி பக்தர்களை ஆச்சரியப்படுத்துகிறது. காற்று எந்த திசையில் வீசினாலும் கொடி வேறு விதமாக பறப்பது போல தோன்றுகிறது என்று பல பக்தர்கள் கூறுகின்றனர். இது கோவிலின் மிகவும் பிரபலமான நம்பிக்கைகளில் ஒன்று. சுதர்சன சக்கரத்தின் மர்மம். கோவிலின் உச்சியில் இருக்கும் நீல சக்கரம் மிகவும் சிறப்பானது. அதை எந்த திசையில் இருந்து பார்த்தாலும் அது நம்மை நோக்கி இருப்பது போல தோன்றுகிறது என்று பக்தர்கள் வியக்கின்றனர். இது அதன் வடிவமைப்புடன் தொடர்புடைய ஒரு பார்வை விளைவு. ஆனால் பக்தர்களுக்கு இது சுதர்சனரின் தெய்வீக சக்தியின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. ஜெகந்நாதரின் மகாபிரசாதம். இந்த கோவிலின் மற்றொரு மிகப்பெரிய சிறப்பு அதன் மகாபிரசாதம். கோவில் சமையலறை உலகின் மிகப்பெரிய பாரம்பரிய கோவில் சமையலறைகளில் ஒன்றாக புகழ்பெற்றது. மண்பானைகளில் உணவு சமைக்கும் பழமையான மரபு இன்றும் தொடர்கிறது. பக்தர்களின் நம்பிக்கையில் இது ஜெகந்நாதருக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு மகாபிரசாதமாகிறது. இந்த உணவு சாதி சமூக வேறுபாடுகளை தாண்டி பக்தர்களால் பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. யார் கோவிலுக்குள் செல்ல முடியும்? ஜெகந்நாதர் கோவிலின் முக்கியமான விதிகளில் ஒன்று, கோவில் உள் வளாகத்திற்கு அனைவருக்கும் பொதுவான நுழைவு இல்லை. தற்போதைய நடைமுறையின்படி இந்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கு முக்கிய கோவில் வளாகத்தில் நுழைவு அனுமதிக்கப்படுகிறது. பிற மதத்தினருக்கு கோவிலுக்குள் நுழைவு அனுமதிக்கப்படுவதில்லை. அதனால் கோவிலின் வெளிப்புறத்திலிருந்து ஜெகந்நாதரை நினைத்து வழிபட வேண்டிய நிலை சில பக்தர்களுக்கு ஏற்படுகிறது. உலக புகழ்பெற்ற ரத யாத்திரை. ஜெகந்நாதர் கோவிலை பற்றி பேசும்போது ரத யாத்திரையை சொல்லாமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் ரத யாத்திரையில் ஜெகந்நாதர், பலபத்ரர், சுபத்ரா ஆகியோர் பிரம்மாண்டமான தேர்களில் வெளியே கொண்டு வரப்படுகின்றனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த நிகழ்வை காண பூரியில் கூடுகின்றனர். இதுவே உலகம் முழுவதும் புகழ்பெற்ற பூரி ரத யாத்திரை. மற்றொரு பிரபலமான மர்ம நம்பிக்கை. ஜெகந்நாதர் கோவிலை பற்றி பல ஆண்டுகளாக பல மர்ம கதைகள் பரவி வருகின்றன. கோவிலின் கட்டிட அமைப்பு, கொடி, சக்கரம், கடல் தொடர்பான ஒலி, சமையலறை மரபு என்று பல விஷயங்கள் அதிசயம் என்று பக்தர்களால் கூறப்படுகின்றன. ஆனால் இவற்றில் சிலவற்றுக்கு கட்டிடக்கலை, இயற்கை மற்றும் இயற்பியல் அடிப்படையிலான விளக்கங்களும் இருக்கலாம். அதனால் நம்பிக்கையையும் வரலாற்று உண்மையையும் தனித்தனியாக புரிந்து கொள்வதே சிறந்தது. ஜெகந்நாதர் ஏன் இவ்வளவு தனித்துவமானவர்? ஒரு கல் சிலை அல்ல, மரத்தால் உருவாகும் திருமேனி. அதுவும் காலம் வந்தால் மீண்டும் புதிய திருமேனி. ஒரு சாதாரண கோவில் அல்ல, பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வாழ்ந்து வரும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மரபு. அதனால்தான் ஜெகந்நாதர் கோவில் இந்தியாவின் முக்கியமான புனித தலங்களில் ஒன்றாக இன்றும் விளங்குகிறது. ஜெகந்நாதர் கோவிலின் மர்மம் ஒரு ரகசிய அறையில் மட்டும் இல்லை, அது அவருடைய மரத்தால் ஆன திருமேனியிலும் இருக்கிறது. அது நவகலேபர மரபிலும் இருக்கிறது. அது நூற்றாண்டுகளாக தொடரும் வழிபாட்டிலும் இருக்கிறது. அது லட்சக்கணக்கான பக்தர்களை ஒன்றிணைக்கும் ரத யாத்திரையிலும் இருக்கிறது. மரத்தால் செய்யப்பட்டாலும் மனங்களில் அழியாமல் நிற்கும் இறைவன். அதனால்தான் அவர் ஜெகந்நாதர். உலகத்தின் நாதன். ஓம் நமோ ஜெகந்நாதாய. இந்த வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல மர்மமான கோவில்களின் வரலாறு மற்றும் ஆன்மீக ரகசியங்களை தெரிந்து கொள்ள நம்ம ஓம் முருகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓம் நமோ ஜெகந்நாதாய.